தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளுக்கு துதியும் புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. இத்தொழுகையில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்றிக் கொள்கிறோம். சேனைகளின் பாரன் யெகோவா பரிசுத்தரா பரிசுத்த தீரோமாகிமாய் நிறைந்தவரா பாரிலங்கோ அல்லேலூயா. பூமியின் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் கொண்டு பண்ணின நாள், இதிலே கலைகுர்ந்து மகள கடவோம். ஜெபம் ஏறெடுப்போம். வாரும் தூய ஆவியாரே, எம்மை புத்தாக்கம் செய்யும் என்ற பொருளில் தொழுகைக்கு கூட்டி சேர்த்திருக்கிற நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த தொழுகைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் தொழுகையில் இணைந்திருக்கின்ற அத்தனை பேர் உம்முடைய ஆவிக்குள்ளாக்குவீராக. இந்த செய்தியையும் தொழுகையிலேயும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். நீர் எங்களோடு வழிநடத்துவீராக. தொடக்கம் முதல் நிறைவரையிலையும் உம்முடைய மெல்லிய சத்தத்தையும் திவ்ய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஞான பாடல் 7 பாடுவோம். ஞான பாடல் 7. நாம் தேவ சந்நிதானத்தில். நாம் தேவ சந்நிதானத்தில் மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரண்டையில் வணக்கம் செய்வோமாக. யெகோவாவுக்கு நிகர் யார், யாவும் நன்றாக செய்கிறார். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. கர்த்தாதி கர்த்தர் ஞானத்தால் யாவற்றையோனன்றாக படைத்து திட்டம் செய்ததால் மாகவணக்கமாக விண்மண் கடல் ஆகாயமும் விடாமல் தூதி செலுத்தும் கர்த்தாவுக்கே
புகழ்ச்சி மேலான அற்புதங்களை செய்தனை பூரிப்பாக்கி என்மேல் வீழோந்த பாரத்தை இரக்கமாய் விலக்கி ரட்சித்த மாத யாபரர் தோதிக்கு என்றும் பாத்திரர் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி மெய்மார்க்கத்தாரே கர்த்தரை தோதித்து கொண்டிரோங்கள் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தோளுங்கள் அவர் எல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. நாம் முழங்காற்படியிட்டு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை குறைகளை அறிக்கை செய்ய இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டாவிதான். தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தரிடத்திலே முழங்கால் படியிட்டிருக்கிற நாம் எல்லாரும் தாவீதை போல ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். தாவீது சொன்ன ஜெபம் அதுதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டாவி. தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்மிடத்திலே காணப்பட்ட தவறுகளை, நம்மிடத்தில் வெளிப்பட்ட பாவ உணர்வுகளை, கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நினைவு கூர்ந்த கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி அறிக்கை செய்கிறார். நாம் எல்லாரும் நம்முடைய குறைகளை தவறுகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என்று பக்தன் பாடணுமாய் நாமும் இணைந்து பாடுவோமா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனப்பா. நின் அன்பை உணராமல் துரோகம் செய்தேனே. நின் அன்பை உணராமல்
துரோகம் நான் செய்தேனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்ளவாறாக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரிடத்தில் தொழுது கொண்டிருக்கிற நாம் கடவுளுக்கு ஸ்தோத்திர ஜபத்தை, நன்றி விண்ணப்பத்தை எடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை சுகபத்திரமாய் காத்திருக்கிறார். உலகம் எங்கும் நம்முடைய பகுதியிலும் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தும் இந்த தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து இவ்விதமான ஒரு தொழுகைகளை ஒருங்கிணைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நம்மை நல்ல ஒரு குடும்ப உறவில் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்ப உறவிலே தந்திருக்கின்ற பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்களுக்காகவும் இவர்களால் நாம் பெற்று வரும் உறவு, நிறைவு, ஆலோசனைகள், எல்லா நன்மைகளுக்காக கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றியை நாம் செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு நாட்டை தந்து, நாட்டிலே பல்வேறு அமைப்புகளை தந்து, ஆட்சியாளர்களை தந்து, பல்வேறு வளங்களை தந்து நிறைவாக நடத்தி வருகின்றார். ஆகவே இந்த நன்மைகளை எண்ணி கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் எல்லாரும் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய கரங்களிலே திருமறை தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய பகுதியிலே ஆலயம் தந்திருக்கின்றார். திருப்பணி முறைகளை, திருப்பணியாளர்களை, இன்னும் பல்வேறு நன்மைகளை நமக்கு தந்திரும் நித்தியத்தில் ஆண்டவரோடு வாழ்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார். இவை அனைத்துக்காக கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரத்தை, நன்றியை ஏறெடுத்த நாம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று இணைந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மாடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மாடி யாத்திரு நாமத்தின் ஆதரவு. கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரங்களை எடுத்தோம்னா சங்கீதக்காரன் ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி படைத்த நாம் அவர் நமக்கு கற்பித்து தந்த ஜபத்தை இணைந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். திருமுறை பாடும் படிக்க கேட்போம். படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமுறை பாடும் யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடங்கிய பகுதியை படிக்க கேளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடங்கிய பகுதிகளை படிக்க கேளுங்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினிடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். படிக்க எடுத்துக்கொண்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அருளுரையை கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி காட்சியின் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் எல்லாரும் ஒரு கடினமான ஒரு காலநிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயின் 2வது அலை அநேக மக்களை பாதித்திருக்கிற நாட்கள், அநேகரை பழிவாங்கி இருக்கிற இந்த காலங்கள், நம்மை வீடுகளிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவங்கள், இந்த நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளுடைய சமூகத்திலே கண்ணீரோடும் தாழ்மையோடும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவரோடு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் மனமுருக்கமுள்ள ஆண்டவர். மனதுருகி நம்மையும் நம்முடைய தேசத்து மக்கள் உலக மக்களையும் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவரால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நாம் இந்த நாளிலே நம்முடைய
சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற திருமறை வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தியான வசனமாக நாம் தெரிந்து கொள்வோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த நாள் நமக்கு தரப்பட்ட செய்தியின் பொருள், வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்தருளும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ். வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்தருளும். ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ கடவுளிலே 3வது நபர். தந்தை, மைந்தன், தூய ஆவியர். இந்த தூய ஆவியராகிய கடவுள் ஆழ்த்தன்மையுடைய கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து திருமறையிலே, திருச்சபையிலே, பொதுவாக நிசேயா விசுவாச அறிக்கையிலே கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் தீர்க்கதரிசிகள் உரைத்தோருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் தீர்க்கதரிசிகள் உரைத்தோருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியர். அப்படி என்றால் கர்த்தரும் ஜீவனை கொடுக்கிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மட்டுமல்லாமல் பிதாவினிடமிருந்தும் குமாரனிடமிருந்தும் புறப்படுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் சீடர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆக கிறிஸ்து சீடர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மட்டுமல்லாமல் இயேசுநாதர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனால் பிறப்பது உலகை ஜெயிக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆவியினால் பிறப்பது, யோவான் அப்போஸ்தலர் தேவனால் பிறப்பது. இந்த 2 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மட்டுமல்லாமல் படைப்பின் துவக்கத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் திருமறையிலே படிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவரே இந்த உலகத்திலே குமாரனாய் வெளிப்பட்டார். குமாரனாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவராய் இந்த உலகிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆக திரித்துவத்தில் தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற திரியேக கடவுள் ஆவியானவரே அவர் திருத்துவ கடவுள் என்று அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார்.
அந்த ஆண்டவரை குறித்து தந்தையாகிய மைந்தனாகிய கிறிஸ்து சொல்லும்போது, நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்கிறார். ஆக கிறிஸ்து தேற்றரவாளனாய் இந்த உலகிலே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இயேசுநாதர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீங்கள் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு உபதேசித்தார். சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி பெந்தேகொஸ்தே நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒருமித்து இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 120 சீடர்கள் பெந்தேகொஸ்தே நாளன்று ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யூதர்களின் பண்டிகையிலே முக்கியமான பண்டிகைகளிலே ஒன்று பெந்தேகொஸ்தே பண்டிகை. பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து 50வது நாள் இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகையை ஆசரிப்பார்கள். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து 50 நாட்களுக்குள்ளே அறுவடையை முடித்து 50வது நாளிலே பெந்தேகொஸ்தே பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பார்கள். அதுபோல இங்கே சீடர்கள் இந்த 50வது நாளிலே இயேசுநாதர் கூறியபடி அவர்கள் கூடியிருந்த இடத்திலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்பதை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். அப்படி ஆவியானவர் அவர்கள் நடுவிலே பொழிந்தருளப்பட்ட போது அவர்களுக்குள்ளே ஒரு புதிய அனுபவம், புதிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த புதிய அனுபவமும் மாற்றமும் ஏற்பட்ட பிற்பாடு அவர்களுடைய பழைய நிலைமை மாறி புதிய அனுபவத்தோடு இறைவனை மகிமைப்படுத்த துவங்கினார்கள். அதை குறித்த 3 உண்மைகளை நாம் இந்த நாளிலே நாம் திருமறை வசனத்தின்படி நாம் சிந்தனை செய்வோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் கோழைகளாக இருந்தவர்கள் வீரர்களாக மாறினார்கள். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை வீரர்களாய் அறிக்கையிடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிற்பாடு சீடர்கள் மிகவும் அச்சத்துடன் இருந்தார்கள். கோழைகள் என்று சொல்லலாம். அந்த நிலையிலே நாம் திருமறையிலே படிக்கும்போது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய சாயங்கால வேளையிலே
சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் என்று நாம் படிக்கிறோம். ஆக யூதர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து பூட்டப்பட்ட அறையிலே அங்கே பதுங்கி இருக்கிற ஒரு கோழைகளாக சீடர்கள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் அவர்கள் பதுங்கி கோழைகளாக இருந்தார்கள் என்றால், அந்த நாட்களிலே ரோம ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு காலமாக இருந்தது. யூதர்களை ரோமர்கள் ஆட்சி செய்த காலம். யூதர்கள் ராயனை அல்லது அரசனை ஆண்டவனாக வணங்க வேண்டும் என்கிற காலம். அதை விட்டு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் பயங்கரமான தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு கால சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். தலைவனை இழந்தோம், தத்தளிக்கிறோம் என்கிற ஒரு அவல நிலையிலே பூட்டிய அறைக்குள்ளே அவர்கள் முடங்கி கோழைகளாய் கிடந்தார்கள். மட்டுமல்லாமல் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கும்போது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு உடனே படவேறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு பக்கம் பயந்தவர்களாய் அறைக்குள்ளே முடங்கி கிடந்தவர்கள், இன்னொரு நிலையிலே அவர்கள் அழைப்பை மறந்து, கிறிஸ்து தங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை மறந்து தங்களுடைய பழைய தொழிலுக்கு சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த கோழைகள் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட உடனேயே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, புதிய உணர்வு ஏற்படுகின்றது. அந்த உணர்வோடு தான் பேதுரு சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே படிக்கும்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவராக்கினார், ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றார்கள். கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் பயங்கரமான தண்டனை என்கிற அந்த கால சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அவர்கள் புத்தாக்கம் பெற்று கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார்கள். பேதுரு எழும்பி சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். 32ஆம் வசனத்திலே, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி மிக தைரியத்தோடு
வீரர்களாய் அறிக்கையிடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பேதுரு, யோவான் என்பவர்களை நிறுத்தி, நீங்கள் இந்த நாமத்தை குறித்து கொஞ்சமும் பேசக்கூடாது என்று சொல்லி கண்டிக்கிற நேரத்தில் பேதுருவும் யோவானும் சொன்ன வார்த்தை, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி உறுதியான பலமான சாட்சியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் கோழைத்தன்மை நீங்கி பலமுள்ள சாட்சிகளாய் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் பலமுள்ள சாட்சிகளாய் இந்த உலகிலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இன்றைக்கு நம்மை சந்தித்திருக்கிற, நம்முடைய சமூகத்திலே நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா கொள்ளை நோய் தொற்று இன்று நம்மை கோழைகளாக நம்முடைய வீடுகளிலே முடக்கி வைத்திருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறை வல்லமையை பெற்று இந்த கோரமான பயங்கரமான கொள்ளை நோய் தொற்றிலிருந்து நாமும் நம்முடைய சமூக மக்களும் பாதுகாக்கப்பட வீரர்களாய் நம்முடைய வீடுகளிலே முழங்கால்களை முடக்கி ஜெப வீரர்களாய் ஆண்டவரோடு போராடி ஜெபித்து இந்த கொரோனா கொள்ளை நோய் தொற்றினுடைய தாக்கத்தை நாம் முற்றிலுமாய் வெல்ல அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்று நாம் போராடுவோம். நிச்சயமாக இந்த போராட்டத்திலே நமக்கு வெற்றி உண்டு. பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கும்போது 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேறு தேவர்களை ஆண்டவரை சேவித்தால் சிங்கக்கபி என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது தானியேல் தன்னுடைய வீட்டின் மேலறையிலே சென்று தன்னுடைய பலகணிகளை திறந்து முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் அந்த தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போதும் கூட தானியேலை சிங்கங்களின் கபியிலிருந்து தப்புவித்து வீரனாக நிற்க வைத்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கோழைகளாக பயந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமையை பெற்று வீரர்களாய் போராடி ஜெபிப்போம். இந்த போராட்டத்திலே கொரோனா வைரஸை நாம் வென்று சமூகத்திலே தலைநிமிர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாய் சேனைகளாய் நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கோழைகளாக நின்ற அப்போஸ்தலர்களை வீரர்களாக மாற்றினார். பரிசுத்த ஆவியானவர் தூய்மையற்ற உள்ளத்தோடு இருந்த சீடர்களை தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாய் மாற்றினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அக்கினிமயமான நாவுகள், இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அக்கினிமயமான நாவுகள். அக்கினி என்று சொல்லும்போது நெருப்பு,
பெந்தேகோஸ்தே நாளில் வந்து இறங்கிய பரிசுத்த ஆவியராகிய நெருப்பானது அங்கே அசுத்தமான உள்ளத்தோடு இருந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நெருப்பானது சுத்திகரிப்புக்கு, தூய்மைப்படுத்துதலுக்கு அடையாளமான ஒன்று. அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கும்போது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பரிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவி என்கிற நெருப்பு சீடர்களுடைய தூய்மையற்ற உள்ளங்களை தூய்மையான உள்ளங்களாய் மாற்றியது. சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு அவருடைய உள்ளங்கள் தீமை நிறைந்த உள்ளங்களாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தல், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தல், இயேசுநாதரை சபித்தல், அவரை விட்டு தூரமாய் சென்ற அனுபவங்கள், பழைய மீன்பிடி தொழிலுக்கு சென்ற அனுபவங்கள், இவைகளெல்லாம் அவர்களிடமிருந்த தூய்மையற்ற நிலையை காட்டுகின்றது. ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பேதுரு எழுந்திருந்து உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள் என்று சொல்லி தைரியமாய் பேசுகின்றார். இந்த பரிசுத்தமான அனுபவம், இந்த தைரியம் எங்கிருந்து அவருக்கு வந்தது? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு அவருக்கு வந்தது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பரிசுத்தம், மறுதலிக்கின்ற குணம் மாறிவிட்டது, பின்வாங்கி சென்ற குணம் மாறிவிட்டது, சபிக்கின்ற தெரியாது என்று சொல்லுகின்ற குணம் மாறி ஆண்டவரே கிறிஸ்து என்று சொல்லி பரிசுத்தவானாய் துணிவோடு ஆண்டவரை குறித்து பேசுகின்ற ஒரு தெய்வீக தூய்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் பரிசுத்தவான்களாய் மாற, நாமும் பரிசுத்தமாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். பொதுவாக சொல்லுவார்கள், பொன் நெருப்பினால் தூய்மையாக்கப்படும் என்று சொல்வார்கள். ஒருமுறை ஏமி ஹார்மிக்கே அம்மையால் ஒரு பொற்கொல்லனுடைய வீட்டிலே சென்றார்களாம். அந்த பொற்கொல்லர் பொன்னை நெருப்பிலிட்டு அவர் நெருப்பிலே திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது அந்த பொற்கொல்லரை பார்த்து ஏமி ஹார்மிக்கேல் அம்மையார் கேட்டார்களாம், நீங்கள் எதுவரையிலும் இந்த பொன்னை நெருப்பிலே போடுவீர்கள் என்று கேட்டாராம். அப்போது அவர் சொன்னாராம், என்னுடைய முகம் எப்போது இந்த பொன்னிலே தெரிகின்றதோ அதுவரையிலும் நான் அதை நெருப்பிலே போடுவேன் என்று. ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய முகம் எப்போது அந்த பொன்னிலே தெரியுமோ அதுவரையிலும் அந்த பொன் நெருப்பிலே போடப்பட வேண்டும், அப்போதுதான் சுத்தமாகும் என்று சொன்னார். நாமும் சுத்தமாக்கப்பட ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவையாயிருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்மை சுத்தமாக்குவார், நம்மை பரிசுத்தமாக்குவார். ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கும் போது ஆண்டவரின் சாயல் நம்மிலே வெளிப்படும். ஆண்டவருடைய சாயல் நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை
சுத்தமாக்க வேண்டும். எனவேதான் பக்தன் ஒருவர் ஒரு பாடலிலே இப்படி பாடுவார்: தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பக்தன் பாடுகிறார்: மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுகிறதே. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே வாரும் என்று அழைத்து, நாம் நம்முடைய உள்ளத்திலே அவரை பெற்று இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ, தேவனுடைய சாயலை தரித்து அதை இந்த உலகத்திலே பிரதிபலித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும்போது இயேசுநாதர் இங்கே சொல்லுகின்றார்: உயிர்த்த கிறிஸ்து தமது அடியவர்களை பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் சாட்சிகளாவோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் சாட்சிகளாய் உலகமெங்கும் சென்றார்கள் என்பதையும் நாம் அறிவோம். சாட்சி என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே விட்னஸ் என்று சொல்வார்கள். எபிரேய பாஷையிலே இந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் நடந்த அல்லது கண்ட ஒரு சம்பவத்தை பல முறையும் உறுதியாய் சொல்வது என்பது அதனுடைய பொருள். தான் கண்ட அல்லது அனுபவித்த அல்லது நடந்த ஒரு சம்பவத்தை எந்த சூழ்நிலையிலும் அதை உண்மை என்று சாதிப்பதுதான் சாட்சி. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். கோழைகளாய் இருந்தவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தங்களுடைய வாழ்வின் மரண பரியந்தமும் உண்மை உள்ள சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மடிந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆக நாம் வாழுகின்ற இல்லம், நாம் வாழுகின்ற கிராமம், சமூகம், தேசம், நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் சாட்சிகளாய் வாழ
ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம். ஆதி திருச்சபை விசுவாச மக்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்களுடைய வாழ்வே சாட்சியாக அமைந்தது. அவர்கள் ஐக்கியத்தில், ஜெபம் பண்ணுகிறதில், எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிப்பதில், எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஒருமனமாய் ஒற்றுமையாய் வாழ்ந்தார்கள் என்பதை ஆதி விசுவாச மக்களிலே நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்திலே, விசுவாச வாழ்விலே, ஐக்கியத்திலே, எல்லா காரியங்களிலும் அவர்கள் நல்லபடி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் அடியவர்கள் துன்பத்திலே பின்வாங்கி போகவில்லை. முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை குறித்து திருமறையிலே நாம் படிக்கும்போது, அவர் கல்லறியப்பட்ட போது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் காணுகிறேன் என்றான். பாருங்கள், ஸ்தேவானுடைய சாட்சி, இரத்த சாட்சியாக தன்னை மரிக்க துணிந்த ஒப்படைத்த சாட்சி. வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காணுகின்ற காட்சியையும் அவர் கண்டுகொண்டார். மட்டுமல்லாமல் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பவுலடியார் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைந்து போகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று பவுலடியார் சொல்லுகிறார். எந்த துன்பமும் இறைவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். மட்டுமல்லாமல் அவர் பலவீனப்பட்ட போது சொல்லுகிறார், பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அவருடைய அடியார் இந்த துன்பங்களிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எந்த நிலையிலும் இறைவனுக்கு சாட்சியான அனுபவம். ஆரம்பகால கிறிஸ்தவர்களை குறித்து நாம் வரலாற்றிலே படிக்கும்போது கூட்டம் கூட்டமாக ரோமானிய பேரரசர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நித்திய வாழ்வின் பேரின்பத்தை எண்ணி அவர்கள் மகிழ்ந்து ஆனந்த பாடல்களை பாடினார்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். மிஷனரிமார்கள் தங்களை இழந்தார்கள், தங்கள் குடும்பத்தை இழந்து மக்களின் நல்வாழ்வை எண்ணி கிறிஸ்துவன் அன்பை மக்களிலே கட்டி எழுப்பினார்கள். எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் மன முறிவடைந்து போவதில்லை என்கிற நிலையிலே வீர முழக்கமிட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வீரமுள்ள சாட்சிகளுக்கு துணையாய் இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலையும் அவர்களை அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு இறை அடியவர் இப்படி ஒரு பல்லவியை பாடுகின்றார். மரணமோ ஜீவனோ
மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ வேறு சீருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை வேறு சீருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று பவுலடியார் பாடுகின்றார், பவுலடியார் அறிக்கையிடுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டது? நாம் எத்தகைய சாட்சி உள்ளவர்களாய் வாழுகின்றோம்? நாமும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நாம் வாழுகின்ற கால சூழ்நிலை, ஆண்டவர் இந்த துன்பத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து விட்டாரே, பயங்கரமான இந்த கொடிய கொள்ளை நோய் எங்களை பலவிதமான நிலையிலே மாட்டுகிறதே, வதைக்கிறதே என்று சொல்லி நாமும் அங்கலாய்க்கலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்களே, நாம் இன்னமும் அதிக நம்பிக்கை கொள்ள இந்த நோய் தொற்று ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் வீரர்களாய் சவாலோடு ஆண்டவரோடு ஜப வீரர்களாய் ஜபிக்க இந்த நோய் தொற்று நமக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் ஜப வாழ்வில் இன்னும் பலப்பட, விசுவாச வாழ்வில் இன்னமும் உறுதியாய் நிற்க, துன்பங்களிலும் நாம் நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் உறுதியாய் நிலைக்க இந்த கொரோனா கொள்ளை நோய் தொற்று நமக்கு ஒரு காரணமாய் அமையலாம். இதை நாம் ஒரு சவாலாய் எடுத்துக்கொள்வோம். ஆவியானவருடைய வல்லமையை பெற்று இந்த பயங்கரமான கால சூழ்நிலையிலே போராடி ஜபிப்போம். வீரர்களாய் ஜபிப்போம். சேனைகளாய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரோடு கேட்போம். ஆண்டவரே, எங்களை விடுவியும், எங்களுக்கு அருமையானவர்களை விடுவியும், சமூக மக்களை விடுவித்தரலும், எங்களை பாதுகாத்தரலும், எங்களுக்கு அருமையானவர்களை பாதுகாத்தரலும், எங்கள் சமூக மக்களை பாதுகாத்தரலும், தேச மக்களை, உலக மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி வீரர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜப வீரர்களாய் நிற்போம். ஆண்டவரால் நாம் விடுதலையை சொந்தமாக்குவோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் நமது விசுவாசத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் குறித்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். முழங்காற்பட்டு ஜெபம் எடுப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்ட அருளுரையை திரும்பவும் நினைவு கூறுவோம். இந்த நாளுக்குரிய பொருள், வாரும் தூய் ஆவியாரே
எம்மை புத்தாக்கம் செய்யும். அந்த பரிசுத்த ஆவியார் புத்தாக்கம் செய்கிற அனுபவத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவருடைய அனுபவங்களை பார்க்கிற போது கோழைகள் வீரர்கள் ஆனார்கள். தூய்மையற்ற உள்ளத்தை உடையவர் தூய்மையாக்கப்பட்டார்கள். சாட்சிகளாக வீரர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆண்டவரே, பரிசுத்தாவின் அனுபவம் இவ்விதமான நல்ல அனுபவங்களை குணாதிசயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடைப்பட்டீர், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொழுகையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பேரும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பல்வேறு விண்ணப்பங்களோடு இடத்திலே காத்திருக்கிறார்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல ஆண்டவரே, கொடிய காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொரோனா துன்பங்கள் உலக மக்கள் அனைத்தையும் அதிகமாக பாதித்து நெருக்குகிற போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்து காத்து வருகிற எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொழுகை வழியாய் இன்னும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிற குழந்தைகளையும் ஆண்டவர் நினைத்தருளும். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லியிருக்கிறீர். கடவுள் அவர்களை அனைத்து ஆசீர்வித்தவர். அவர்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்கள் தொடர்கிற கல்வியிலையும் உயர்வு தர ஜெபிக்கிறோம். வாலிபர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. வாலிபன் தன் வழியினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்று சொன்னீர். ஆமாண்டவரே, உம்முடைய வசனம் இந்த வாலிப உள்ளங்களை ஆண்டவருக்குள் இன்னும் பரிசுத்தத்தோடு பரிசுத்த பலனோடு வழிநடத்த அருள்தார். வாழ்க்கைக்கு காத்துக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இறங்கி ஏற்ற காலங்களிலே ஏற்ற துணையை ஒழுங்குபடுத்தி தருவீராக. வாழ்க்கைப்பட்டும் வாழ்க்கை கசப்பாகி கருத்து வேறுபாடுகள் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாதபடி கசப்பில்லாதபடி ஒருங்கிணைந்து இணைந்து வாழ அருள் தர ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய கர்ப்பத்தின் கனிக்கு காத்துக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இறங்கி கர்ப்பத்தின் கனிகளால் அரங்கலிக்க ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளாய் இருக்களையும் பாதுகாத்து நல்ல விடுதலையை தார். விடுதலையான தாயின் சேயும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கிறீர். உலக சத்துவங்கள் சோதித்துப்படாத காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான நன்மைகளுக்காக இடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் சமாதானமாய் அமைதலாய் நடத்துவீராக. அவருடைய வாழ்க்கைக்கு தேவைகள் ஏராளம் உண்டு. அனைத்தையும் தர ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர் உமது மன விருப்பது நமக்கு தந்திருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவராக. கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை காரியத்தை வாக்கிய பண்ணும். நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். அவருடைய கொடிய நோய்களையும் கர்த்தர் மாற்றி தர ஜெபிக்கிறோம். எகிப்தியர்களுக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரன்னு கர்த்தர்னு சொன்னபடியே சுகந்தார். அப்படியே இன்னும் பலருடைய வயது முதிர்ந்த நிலைமையிலே பலன்குன்றியும் பயந்தும் வேதனையோடும் கைவிடப்பட்டும் இருக்கிறவர் உண்டு. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அப்படியே இன்னும் பல்வேறு முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பதில் கர்த்தர் முன்னேற்றங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன விதத்தில் உழைக்கிறார்களோ அத்தனை உழைப்பையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த உழைப்பின் வழியாய் கடவுள் போதிய வருமானமும் கடன் இல்லாத வாழ்க்கையும் இன்னும் நிறைவான நன்மைகளையும் காண அருள்தார். கர்த்தர் தந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு வேண்டிய
ஆண்டவர் விடுதலையான வாழ்க்கையை தாரும். சிலர் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். பிசாசினால் கட்டப்பட்டு அநேக துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிக்கிற மக்கள் உண்டு. கடவுள் அவர்களை எல்லாம் விடுதலை தர ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் அநேகர் மதுபானத்துக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதில் வேதனைப்படுகிற மக்களும் உண்டு. மாமிச இச்சையில் விழுந்து வேதனைப்படுகிற மக்கள் உண்டு. அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வசனத்தின்படி அவளை சுத்திகரித்து விடுதலை ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அநேகர் உழைக்கிற மக்களாக இருக்கிறார்கள். விவசாயத்தையும் மற்றுமுள்ள வியாபாரங்களையும் மற்றும் முதலீடு வைத்து செய்கிற தொழில்களையும் இன்னும் ஆண்டவர் கொடுத்த அறிவுபூர்வமாய் பல்வேறு விதமான உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லா உழைப்பையும் கர்த்தர் அங்கீகரித்து அந்த உழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன துறையில் உழைத்தாரும் அந்த துறையிலே கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படியாய் சமூக பணிகளாய், தொண்டு பணிகளாய், கடினமான பணிகளாய், இன்னும் பல்வேறு விதத்தில் உழைக்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அநேகர் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறார்கள். இந்திய நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிற இடங்களை பாதுகாத்து இருக்கிறீர். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் அல்லவோ காத்து நல்ல செய்தியை தந்ததற்காக, அவ்வப்போது நீர் குடும்பங்களை கூட்டிச் சேர்க்கிறதுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் தந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். ஊழியத்துக்காக தந்திருக்கிற சபைக்குழு, ஊழியத்துக்காக தந்திருக்கின்ற ஏனைய அனைத்து கிளைச்சங்க பொறுப்பாளர்கள், ஊழியம் செய்கிற உறுப்பினர்கள், ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய ஆலயத்தில் பணி செய்கிற ஊழியர்கள் குடும்பங்கள் மற்றுமுள்ள எல்லா பணி செய்கின்ற பணியாளர் குடும்பங்கள் அனைவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். வெளியே நடக்கின்ற மிஷனரி ஊழியங்கள், ஏனைய உலக ஊழியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, அதனாலும் இன்னும் அநேகர் உம்முடைய அன்புக்குள்ளே, உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே, உம்முடைய கொடைக்குள் கீழே வரத்தக்கத அருள் தார். நல்ல கர்த்தாவே, இன்னும் உலக நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் வரையுடைய செய்வீராக. ஆளுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கின்ற மாவட்டத்திலும் மாநிலங்களிலும் நாட்டிலும் உலக அளவிலும் பல்வேறு ஆண்டவரே பணியாளர்களையும் பொறுப்பாளர்களையும் அதிகாரிகளையும் தந்திருக்கின்றீர். அரசு சார்ந்தும் இன்னும் அரசியல் சார்ந்தும் இன்னும் பல்வேறு பதவிகளை பெற்றும் உம்முடைய நாமத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை தந்து மக்களை சுகமாய் விடுதலையாய் நிறைவாய் நடத்தக்கூடிய ஆலோசனை தெரிய ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஆங்காங்கே ஆண்டவரே துன்பங்கள், நாட்டிலே போர் பயங்கள் இருக்கிறதை காண்கிறீர். பலவிதமான இயற்கை சீற்றங்கள், இன்னும் அரசு தருகின்ற சில தவறான திட்டங்கள், இதன் நிமித்தமாய் மக்களுக்கு வருகின்ற சோதனைகள், இதெல்லாம் மாற்றி விடுதலை தெரிய ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, வாகன விபத்துகள் வராதபடியும் போக்குவரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றோம். நீர் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது புதிய ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் இந்த நாள் அருளுரையிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதன் வழியை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக கீர்த்தனை 214 பாடுவோம். கீர்த்தனை 214. சத்திய வேதத்தை தினம் தியானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேக்குமதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உத்தம ஜீவிய வழி காட்டும். உயர்வானுலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. வாலிபர் தமக்குன் அதுவாகும், வயோதீபக்கும் மதுணவாகும். பாலகர்க்கினிய பாலுமதா, பாலகர்க்கினிய
பாலகர்க்கினிய பாலுமதாம் படிமீதாத்ம பசிதணிக்கும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் அதபிமானி சத்துரு பேயோடாமற் புரியும் தருணம் அது நல் ஆயுதமா புத்திரர்மி தீரரோடு மகிழும் புத்திரர்மி தீரரோடு மகிழும் பொழுதும் அது நல் உறவாகும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் அதபிமானி புல்லை மேவியமா நிடரிதயம் புனிதம் பெறுதற் கது மருந்தாம் நிலையானரர் வாணாள் நிலைக்க நிலையானரர் வாணாள் நிலைக்க நேய காய கற்பம் மதாம் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதபிமானி கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது புதிய எருசாலேம் பாதிக்கு புதிய எருசாலேம் பாதிக்கு போகும் பயண துணையும் அது சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் அதபிமானி மாந்த ரட்சிப்படையும் வழி வழுத்தும் தேவ வார்த்தையது வேந்தர் அமைச்சர் முதல் எவர்க்கும் வேந்தர் அமைச்சர் முதல் எவர்க்கும் விசித்த பிரமா நமம் அதுவே சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதபிமானி. ஜெபம் ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகை நிறைவுக்காக ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூயாவியாரே, எம்மை புத்தாக்கம் செய்யும் என்கிற பொருளில் இந்த தொழுகை முழுவதையும் எங்களோடு நீர் இருந்து ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். தொழுகை நிறைவு செய்கிறோம். பொருளுள்ள கருத்துக்களை பதிவு பெற்று நாங்கள் அர்த்தத்துடன் வாழ்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து செயல்பட அருள்தார். இவள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும். ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.